வணக்கம் ஷர்மி. குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முன்னிட்டு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தேர்தல் பிரச்சார பயணத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார். குறிப்பாக அதன்படி நேற்றைய தினமானது இந்த பிரச்சார பயணமானது தொடங்கிய நிலையில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் பல்வேறு தொகுதிகளில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளார். அதன்படி திமுக தலைமையகமான வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பின்படி குறிப்பாக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு மாவட்டங்களில் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு வாக்குகளை சேகரிக்க உள்ளார். அதன்படி வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி மாலை திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 4ஆம் தேதி கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் பகுதிகளில் பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து அன்றைய தினமே மாலை சங்கரன்கோவில், ஆலங்குளம், தென்காசி, வாசுதேவநல்லூர், கடையநல்லூர் பகுதிகளிலும் பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 5ஆம் தேதி விருதுநகர், சாத்தூர், ராஜபாளையம், சிவகாசி, திருவில்லிபுத்தூர், அருப்புக்கோட்டை, விருதுநகர் போன்ற பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து அன்றைய தினமே மாலை மேலூர், மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்திய, தொடர்ந்து திருப்பரங்குன்றம், திருமங்கலம் போன்ற பகுதிகளிலும் இந்த பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். குறிப்பாக இந்த பயணத்தின் மூலம் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டும் வகையில் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக வரும் தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த தீவிர பிரச்சார பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதன்படி இன்றைய தினமும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பாக திருச்சி காந்தி நகர் மார்க்கெட் பகுதியில் திருச்சி கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் இனிகோ இதயராஜாவுக்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து பாலக்கரை பகுதியில் தேநீர் கடையிலும் தேநீர் அருந்தி அதன் பிறகு இந்த திருச்சி மேற்கு தொகுதி வேட்பாளர் கே. நேருவுக்கும் பீமா நகர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஷர்முலா.